மாமரம் வளர்க்கணுன்னாலும் நமக்கு இடம் வேணும் இல்லைங்க. இடம் இல்லாதவங்க மாடி தோட்டத்தில் நாங்கள் இந்த மரத்தை நட்டுட்டோம் பாருங்கள். நட்ட ஒரு 8 மாதத்துலேயே எங்களுக்கு பூ வந்து பிஞ்சுகள் வச்சாச்சு. நிறைய பூக்கள் இருந்ததுங்க. ஆனால் குறைந்த காய் தான் பிடிச்சது. மழை, பனி, காற்று இதனால் எல்லாமே கொட்டி போச்சு. பூச்சி தாக்குதலும் கொஞ்சம் இருந்ததுனால கொட்டி போச்சு. ஆனாலுமே எங்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக ஒரு சில காய்கள் மட்டும் பிடிச்சிருக்கு. இப்படி க்ரோ பேக்கில் தான் நாங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் இப்படி மாங்காய்களையும் பழங்களையும் நம்ம பறிக்கலாம். உங்களுக்கு பிடித்த ரகத்தை நீங்கள் வாங்கி உங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கலாங்க. அணில், எலி இவற்றிற்காக நாங்கள் இந்த வலை மாதிரி மேலே போட்டிருக்கோம். இப்படி நம்ம போட்டுட்டோன்னா எந்த பயமும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக செடி, காய்கள் எல்லாமே வளர்ந்து வந்துடும். நம்ம தோட்டத்துலேயும் மாங்காய்களையும் மாம்பழங்களையும் பறிச்சோன்ற ஒரு திருப்தி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதாங்க ஃபஸ்ட்டு வந்த மாங்காய். இது அப்படியே பழுக்கிற வரைக்கும் நாங்கள் அப்படியே விடலாம். இப்படி வலை போட்டு நம்ம விட்டுட்டோம். காற்றோட்டமாகவும் இருக்கும். பழத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அழகாக வந்துடும். இது வளரும் பொழுது சாதாரண மண்கலவையில் வச்சாலும் அதுக்கப்புறம் மண்புழு உரம் கொடுத்தோம். பூக்கிற தருவாயில் எப்சம் சால்ட் தெளித்தோம். பக்கத்துலேயே பர்படாஸ் செர்ரி இருக்குது பாருங்கள். இப்படி நீங்கள் தொடர் பராமரிப்பு கொடுக்கும் பொழுது முதல் வருடத்திலேயே எங்களுக்கு காய் கிடச்சிருச்சு. அடுத்தடுத்து போக போக இன்னும் வரும் வருடங்களில் நமக்கு காய்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். வருடத்திற்கு 2 முறை காய்க்கும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இது முடிந்த பிறகு அடுத்து கட் பண்ணி விட்டு பூ வைக்கலாம். இவ்வளோ அழகான மாங்காய் மரத்தை நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் வளர்த்துடலாம். தேங்க்யூ.